ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். சத்யம் சிவம் சுந்தரம் இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பு விருந்தினராக திரு பாலாஜி லோந்தி அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்களிடம் ஒரு சிறிய நேர்காணலும் மற்றும் கேள்வி பதிலோட பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர், இப்ப பாத்தீங்கன்னா தியானம்ன்றது எல்லாருக்கும் தெரிய வருது, ஆனா எப்படி பண்ணணும்ன்றது தெரியறதில்லை. அது எந்த முறையில பண்ணலாம், எவ்வளவு நிறைய டைப்ஸ் ஆஃப் தியானம் இருக்கு இல்லையா? ஸோ எப்படி போனா நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸா இருக்கும், ஈஸியா இருக்கும், அதை பத்தின ஒரு சின்ன விளக்கம். நிறைய வகையான தியான முறைகள் எல்லாமே இருக்குது. ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தியான முறை தான் இருக்குது. தியானம் கிடையாதது கூடவும் தியானம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் பூஜை செய்வோம், ப்ரேயர் செய்வோம், சில ஜபங்கள் செய்கிறோம், நிறைய வகையான வழிபாடுகள் எல்லாமே இருக்குது. பட் அது எல்லாமே தியானம் கிடையாது. தியானம் என்ற உண்மையான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உள்பயணம் செய்கிறது தான் தியானம். தி ப்ளஸ் யானம் அப்படின்னு சொல்லலாம். தி அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாடி, சூட்ச்ம உடல். யானம் அப்படின்னா பயணம். சூட்ச்ம உலகத்திற்கு சூட்ச்ம உடலின் மூலம் பயணம் செய்கிறது தான் தியானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வெறும் பூஜை, வெறும் ப்ரேயரு, யோகா ஆசனங்கள், இந்த வகையான வழிபாடுகள் எல்லாமே செய்யும்போது அது தியானம் கிடையாது. அது வேறு முறை, அதுக்கான பலன்கள் எல்லாமே அதுக்கு இருக்குது. பட் தியானம் என்றால் உள்பயணம் செய்கிறது. ஸோ எளிமையான தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம். சுவாசத்தின் மீது கவனம் செலுத்த உடனே உள்பயணம் என்பது ஸ்டார்ட் ஆகும். உள்பயணம் என்றால் என்ன? நம்முடைய பௌதிகமான உடல் இங்கேயே இருக்கும், பட் உள்முகமாகும். நம்முடைய மனசு, நம்முடைய புத்தி, இது ரெண்டுமே உள்முகமாகும். உள்முகமாகும் போது உள்ளே இருக்கும் மைண்டு, அதன் மூலமாக ட்ராவல் பண்ணுறோம். ஆஸ்ட்ரல் பாடி இல்லை சூட்ச்ம உடல் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நம்முடைய மைண்டு. நம்முடைய மைண்டு வெளியே இருக்கும்போது, அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த 5 சென்சரி ஆர்கான்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 5 சென்சரி ஆர்கான்ஸு வெளியே திரும்பி வேலை செய்யும்போது நமக்கு மைண்ட் என்பது வெளியே ஒர்க் ஆகும். வெளியே எப்படி ஒர்க் ஆகும்? இதை பார்க்குறோம். ஒரு பார்க்கில் இருக்கும்போது அந்த செடி கொடி எல்லாமே பார்க்குறோம். ஒரு ஸ்கூலில் காலேஜில் இருக்கும்போது பிளாக் போர்டு, சாக் பீஸு, பக்கத்தில் இருக்கிற யார் இல்லை ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது மேலே மைண்டு கவனம் இருக்கும். ஏதாவது சமையல் செய்யும்போது சுவை, அதாவது ருசி, வாசனை, இது மேலே நம்முடைய மைண்டு வேலை செய்யும். ஆனால் தியானம் செய்யும்போது உள்பயணம் என்பது ஆரம்பமாகும். தியானம் எப்படி செய்கிறோம்? உட்கார்ந்து கண்ணை மூடி சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துகிறோம். இந்த விதமாக நம்ம செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மைண்டுக்கு எந்த விதமாக வெளியிலிருந்து இன்புட் கிடைக்கிறது இல்லை. அப்போ உள்முகமாகும் மைண்டு. உள்முகமாகும் போது நம்முடைய புத்தி, நம்முடைய மைண்டு ரெண்டுமே அதனுடைய எனர்ஜி எல்லாமே நமக்குள்ள பயணம் செய்ய ஆரம்பிக்கும். நமக்குள்ள பயணம் செய்யும்போது நம்ம பற்றி நமக்கு விளக்கம் என்பது கிடைக்கும். ஸோ உள் பயணத்தின் மூலம் நாம் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் உண்மையான தியானம். மீதி வழிபாடுகள் எல்லாமே அது தியானம் கிடையாது. நிறைய வகையான தியானங்கள் இல்லை, எல்லாத்துக்குமே தனிப்பட்ட டிஃப்ரெண்ட் நேம்ஸ் எல்லாமே இருக்குது. தியானம் என்றால் உள்பயணம், தி ப்ளஸ் யானம், ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறது தான் தியானம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தியானம் என்பது மிக்க எளிமையாக இருக்கும். அதுதான் சுவாசத்தின் மீது கவனம். இப்போ ஃபிசிக்கல் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஜாப்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. டைம்ன்றது ரொம்ப இதுவா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் டைம்ன்றது பத்தாது. ஸோ தியானம் பண்றதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அவங்களாம் எப்படி டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்? இங்கே ஃபிசிக்கல் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் லைஃப் அதாவது ஹெல்த்தியாக இருந்தால் ஃபிசிக்கல் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நாம் ரசிக்க முடியும். என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபிசிக்கலாக ஒரு பூங்கா போகிறோம், அங்கே ஃபிசிக்கலாக நம்ம ப்ரெசண்ட்டாக இருக்கும், பட்
அங்கே இருக்கும் செடி கொடி பூ மலர்கள் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா மைண்டுக்கு சரியாக இருக்கணும். ஃபிசிக்கலாக நீங்கள் அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிறீங்க, பட் மைண்டு எங்கேயோ இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் ஃபிசிக்கல் லைஃப்பில் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட நமக்கு கரெக்டாக நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தால் எப்படி? இந்த ஃபிசிக்கல் லைஃப் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த பிறவி என்பது நமக்கு இருக்குது. எந்த விதமான என்ஜாய்மெண்ட்? ப்ரெசண்ட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு ஒரு விஷயம், ஒரு அனுபவம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபிசிக்கல் லைஃப்பில் அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டும் கிடையாது. அதுக்காக நமக்கு தேவையான அளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே அனுபவத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னா பாடி எனர்ஜெட்டிக்காக ஆரோக்கியமாக இருக்கணும். ரெண்டாவது மைண்டு பீஸ்ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அது கொண்டு வருவதற்கு தான் தியானம். டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி? யாருக்கு மிஸ்ஸிங் ஆகும்? தே ஆர் த லூசர்ஸ். அதுக்காக நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, சில நேரம் நமக்காக நாம் நேரம் என்பது ஒதுக்கணும். அப்படி சில பேர் நேரம் ஒதுக்கி சரி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இந்த தாட்ஸ் எண்ணங்கள் தான் வருது. ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியல, ரொம்ப இதுவா இருக்கு. அப்புறம் டைம் ரொம்ப நேரம் ஆயிருக்கும்னு பார்த்தா 2 நிமிஷம் தான் ஆயிருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த அவங்க எப்படி கட்டுப்படுத்துறது? என்ன விஷயம் நாம் உலகத்தில் செய்யணும் அப்படின்னாலும் ஒரு ப்ராக்டிஸ், ஒரு முயற்சி என்பது இருக்கணும். பயிற்சி செய்யாமல் எனக்கு அப்படியே மார்க் வரணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலில் வர முடியுமா? ஆசிரியர் சொல்கிறத கேட்கணும். முதல்ல அது என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். வீட்டுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மனனம் செய்யணும். மனனம் அப்படின்னா ஞாபகம் படுத்துக்கிறது. திரும்பி திரும்பி ஞாபகம் படுத்துக்கணும். அது அவர் என்ன சொன்னார் அப்படின்றதுக்கு விளக்கம் நாம் எழுதி படித்து எல்லாமே செய்யணும். அதாவது பயிற்சி என்பது மிக முக்கியம். அந்த ப்ராசஸ் ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மொத்தமாக நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா அப்போ தான் நாளைக்கு புக் இல்லாமல் நம்ம சொல்ல முடியும். அது எக்ஸாம் போய் நல்லா எழுத முடியும். எந்த பயிற்சியும் இல்லாமல் டைரெக்டாக எனக்கு மார்க் வரணும் அப்படின்னா வராது. அதாவது இங்கே சுவாசத்தின் மீது கவனம் அப்படின்றது ஒரு முறை. தியானம் என்பது ஒரு முறை, எல்லாருக்குமே சொல்கிறோம். உடனடியாக அப்படியே எண்ணங்களற்ற நிலை வரணும் அப்படின்னா அது வராது. இப்போது வரைக்கும் ஒரு திசையில் நம்முடைய மைண்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தணும் அப்படின்னா மைண்டுக்கு அவ்வளோ ஈஸியான டாஸ்க்கு கிடையாது அது. பிகாஸ் மைண்ட் எப்போவுமே வெளிமுகமாக வச்சுருக்கிறோம். கண்ணு திறந்தால் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங் ஸ்டேட்லேயே இருக்கும். ஏதோ ஒரு பக்கத்தில் இருந்து யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்ற திசையிலேயே இருக்கும் மைண்டு. ஸோ உடனடியாக தியானம் முதலாவது வாட்டியோ 2வது வாட்டியோ உட்கார வச்சோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மைண்டு உள்முகமாக உடனே அப்படின்னா அது ஆகாது. எப்போ ஓகே சொல்லுவாங்க, எப்போ கண்ணை திறக்கலாம், எப்போ ஏந்திரிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் உட்காருவாங்க. அது ஏன் அப்படின்னா அது தப்பு கிடையாது. அது அப்போது வரைக்கும் நம்முடைய இயல்பு. தட்ஸ் அவர் நேச்சர், மைண்ட்ஸ் நேச்சர் அது. அதுக்காக அது தப்பு கிடையாது. இப்போது வெளியே, அதாவது வெளிமுகமான அந்த மைண்டு உள்முகம் ஆகிறதுக்கு சில நேரம் என்பது ஆகும். அந்த நேரத்தில் மைண்டுக்கு ஏதோ ஒரு தாட்ஸ் வந்து தான் ஆகணும். வரல அப்படின்னா இட் கேனாட் சஸ்டெயின் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்? பாஸ்ட்டுக்கு போவோம், ஃப்யூச்சரில் போவோம். அங்கே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி ஞாபகம் என்பது இருக்கும். நல்ல விஷயங்கள் ஞாபகம் வரணும் அப்படின்னா வரும், ஆனால் கம்மியாக. நம்ம ஆக்செப்ட் பண்ண மாட்டோம். அது கரெக்டாக இருக்குது இல்லையா, அதுக்கு அதை பற்றி யோசனை தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் க்ரியேட் ஆகிருக்கும். ஆனால் இந்த நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே திரும்பி திரும்பி பாஸ்ட்லேருந்து ஞாபகம் வருது. பாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்யூச்சருக்கு சில நேரங்களில் போகும். என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ ஒரு பயம், ஆங்ஸைட்டி இது எல்லாமே வருது. அதுக்காக இந்த தாட்ஸ் எல்லாமே சேர்த்து மைண்டு கொஞ்சம் ஓவர் திங்கிங் ஸ்டேட்டுக்கு போகும். அதுதான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு உட்கார்ந்த உடனே நிறைய தாட்ஸ் வருது அப்படின்வாங்க. ஸோ இது ஓவர் திங்கிங்காக தாட்ஸ் வருதா அப்படின்றது கவனிக்காமல் நம்ம ப்ராசஸ் ஃபாலோ ஆகணும். ஒன்று கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா ப்ராசஸ் ஃபாலோ ஆகணும். ப்ராசஸ் என்ன?
எண்ணங்களற்ற நிலை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? சுவாசத்தின் மீது கவனம். சுவாசத்தை கவனிக்க கவனிக்க அந்த எண்ணங்கள் எல்லாமே தானாக கட்டாகி இயல்பாக எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது நமக்கு வருது. அப்போதான் உண்மையமான தியான நிலை அப்படின்றது கொஞ்சமாகட்டும் நமக்கு அனுபவத்திற்கு வரும். இங்கே பயப்பட வேண்டியதோ இல்லை எனக்கு வரலையோ அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் திங்கிங்குக்கு போக வேண்டாம். உடனடியாக ஃபஸ்ட் டைம் நம்ம உட்காரும்போது ஒரு 1 hour உட்கார்றோம்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 minute எண்ணங்களற்ற நிலை வந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் தான். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 60 50 எண்ணங்கள் உங்களோட சாதாரணமாக உங்களுடைய மைண்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எண்ணங்கள் உங்களோட சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது அது 50 தாட்ஸ்லேருந்து 40 தாட்ஸுக்கு ரெடியூஸ் ஆனாலும் அந்த கேப்ஸ் இருக்கும் இல்லையா, அங்கே எல்லாமே உங்களுக்கு எனர்ஜி அப்சார்ப்ஷன் அப்படின்றது நடக்கும். அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுமே தியானம் எல்லாமே. குழந்தைகளுக்கு அந்த மாதிரி இருக்காது. அவங்களுக்கு எண்ணங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்ணை மூடின உடனே எண்ணங்களற்ற நிலை அப்படின்றது அவங்களுக்கு சாதாரணமாக இயல்பாக வந்துடும். ஆனால் நம்முடைய மைண்டு ஏஜ் ஜாஸ்தியாக வளர வளர அது இன்டென்சிட்டி ஆஃப் தாட்ஸ், டென்சிட்டி ஆஃப் தாட்ஸ் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும். அப்போ தான் நமக்கு கண்ட்ரோல் அப்படின்றது தேவைப்படும். கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா முடியாது. மைண்டு சுவாசத்தின் மீது கவனம் செலுத்தும் போது தானாக கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்காக உடனடியான ரிசல்ட் என்பது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பயிற்சி செய்ய 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 ஆட்டோமேட்டிக்காக நமக்கு. அப்போ அந்த பயிற்சிக்கு வந்து எவ்வளோ காலம் தேவைப்படும் சார்? அது லைஃப் லாங் பண்ணணும் மேடம். இப்போ புதுசாக வரவங்க வந்து டிஃபரன்ஸ் தெரியணும்னா எவ்வளோ நாளைக்கு கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணணும்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் அவங்க புரிஞ்சுக்க முடியும்? அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 40 days. ஒரு மண்டலம் அப்படின்னா 40 days. ஒரு மண்டலமாகட்டும் அவங்க பயிற்சி செய்தால் அந்த ரிசல்ட் என்பது அவங்களால பார்க்க முடியும். அது கூட கன்சிஸ்டன்ஸாக பண்ணும். கன்சிஸ்டன்சி இல்லாமல் எது செய்தாலும் நமக்கு அந்த மைண்டுக்கு அந்த பயிற்சி என்பது ஃபுல்லாக நம்ம கொடுக்க முடியாது. ஒரு நாளுக்கு ஒரு 1 hour நாம் உட்காரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோம் அப்படின்னா 40 daysக்கு 1 day 1 hour நம்ம கண்டிப்பாக உட்காரணும். இன்னைக்கு உட்காருறது, நாளைக்கு முடியல அப்படின்னு சொல்லி 10 நிமிஷமே பண்ணுறது, நாளைக்கு நேற்று கம்மியாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதை சேர்த்து பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணால் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு 1 hour அப்படின்னா 1 hour பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 40 days, ஒரு மண்டல காலத்தில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வருது. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன? எண்ணங்கள் கம்மி ஆகிடும். நம்ம தினந்தோறு வாழ்க்கையில் கொஞ்சம் அமைதி அப்படின்றது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நம்ம நினச்சது சில நேரத்தில் நடக்கும். நம்ம கிளாரிட்டி அப்படின்றது எதிர்பார்க்கலாம் தியானத்தின் மூலம். இதுதான் தியானத்தின் மூலம் நாம் பெற வேண்டிய நன்மைகள். இப்போ புதுசாக வரவங்க இப்போ சின்ன வயசுலேருந்து எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? 5 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு அவர் ஆல்ரெடி தியான நிலையிலேயே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா மைண்ட் இன்னும் ஃபார்மே ஆகலை. தியானம் என்றால் மைண்டை 0 பண்ணணும். 4 வயசு குழந்தைகளுக்கு 3 வயசு குழந்தைகளுக்கு இங்கே மைண்டே ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ அவர் ஆல்ரெடி தியானத்தில் தான் இருக்கிறார். அதுக்காக தான் 5 வயசு குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் ஈக்குவல் டு காட்ஸ் அப்படின்வாங்க. எதுக்காக அப்படின்னா இன்னும் மைண்ட் ஃபார்ம் ஆகலை. மைண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹி வில் பிகம் ஏ மேன். அதுக்கு கீழே ஹி இஸ் எ காட். ஸோ அதுக்காக மைண்ட் ஃபார்மிங் ஸ்டேஜ் வந்து 5 years. 5 வயசு குழந்தைகளிலிருந்து எல்லாரும் பண்ணலாம் தியானம். அதிகபட்சம் எவ்வளோ நேரம் இருக்கும் சார்? அதாவது இங்கே டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன், டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த மைண்ட். இப்போது சில பேர் வருவாங்க தியானத்திற்கு, அவருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ரீசனோட வருவாங்க. அதாவது எனக்கு தலைவலி, மைக்ரைன் இருக்குது, அதுக்கு ஹீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அவர் வெறும் தியானம் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா அந்த மைக்ரைன் குணப்படுத்துக்கிறதுக்காக தான் வருவாங்க. அது குணமாயிடுச்சுன்னா இன்னும் தேவையில்லை அப்படின்வாங்க. ஸோ மெடிடேஷனை மெடிக்கேஷனாக யூஸ் பண்ணுவாங்க சில பேர். அவங்களுக்கு அவ்வளோதான். ஒரு பிபி இருக்குது, பிபி ஜாஸ்தி ஆகும் போது மட்டுமே சில பேர் பண்ணுவாங்க தியானம். சில பேர் ஏதாவது தலைவலியோ கால் வலியோ முட்டு வலியோ ஏதாவது வந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டுமே செய்வாங்க. அவருக்கு
நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவருக்கு குணமாயிடுச்சு அப்படின்னா சந்தோஷம், அவ்வளோதான். சில பேர் இருப்பாங்க, நம்முடைய ஹெல்த் அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய வயசு எவ்வளோ வருடங்களோ அத்தனை நிமிடங்கள் கண்டினியூஸாக பண்ணுவாங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவாங்க. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது ஏதோ ஒரு தலைவலியோ இல்லை வயிற்று வலியோ ஏதோ இருக்குது, அது குணமாகிறதுக்காக வந்திருக்காங்க. 40 நாளோ 50 நாளோ 100 நாளோ இல்லை 6 மாதமோ பண்ணுறதுக்கப்புறம் அது ஃபுல்லாக குணமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹெல்த்து மெயின்டைன் ஆகிடும், ப்ளஸ் மைண்டு பீஸ்ஃபுல் ஸ்டேட்லேயே கண்டினியூ ஆகிடும். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரியில் யார் இருப்பார் அப்படின்னா, இன்னும் என்ன இருக்குதோ அதை நான் தெரிஞ்சுக்கணும், ஆழமாக தியான நிலை நான் அனுபவிக்கணும், அந்த ஆழமான நிலையில் என்ன இருக்குதோ நான் பார்க்கணும், விஸ்வ ஞானம் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் டு பிகம் an enlightened person. இந்த உலகத்திற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான எண்ணங்களுடன் சில பேர் இருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாங்க, 1 மணி நேரம் பண்ணு போதும், உன்னுடைய வயசு 30 தான், 1/2 மணி நேரம் பண்ணாலே போதும், அட்லீஸ்ட் 1 மணி நேரம் டபுள் யுவர் ஏஜ் பண்ணாலும் அது ஜாஸ்தி தான் அப்படின்னா அவர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இரவு எல்லாமே உட்காந்து தியானம் பண்ணுறது, இல்லை ஃப்ரீ டைம் எங்கெங்கே இருக்குதோ அது எல்லாமே வீணாக்காமல் கண்டினியூஸாக பண்ணுவாங்க. இவர் எல்லாமே என்ன ஆகிடுவார் அப்படின்னா, they will become a spiritual scientist. ஸோ நம்முடைய மைண்ட் செட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் செய்வாங்க எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. பட் ஒரு தம்ப் ரூல் என்ன அப்படின்னா, உங்களுடைய வயசு எத்தனை வருடங்களோ அத்தனை நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யுங்க, லைஃப் டைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். லைஃப் டைம் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது, மாறிட்டே இருக்கும். சூழ்நிலை மாறும்போது அந்த சூழ்நிலை நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபெமிலியராக இருந்தால் சொல்யூஷன் உடனடியாக கிடைக்கும், நம்ம அந்த சூழ்நிலையில் மேனேஜ் பண்ணி அடுத்த சூழ்நிலைக்கு போய்ட்றோம். அதுவே அந்த ஃபெமிலியராக இல்லாமல், அதாவது அன்ஃபெமிலியர் சுச்சுவேஷன் ஏதாவது வந்தது அப்படின்னா அங்கே தான் நமக்கு ஸ்டம்பிளிங் பிளாக் மாதிரி ஆகிடும் வாழ்க்கையில். அந்த மாதிரி ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணும்போது அங்கே முக்கியமாக தேவையானது அமைதியான மைண்டு. அந்த அமைதி என்பது இல்லை அப்படின்னா அங்கே நிறைய ஆங்ஸைட்டி, ஃபியரு இதெல்லாமே வரும்போது அங்கே ரிசல்ட் வராது, எனர்ஜி லாஸ் ஆகும், அந்த எனர்ஜிக்காக சத்தம் போடுறது இந்த மாதிரி எல்லாமே ஆகும். அதுக்காக தினமும் தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே ஈஸியாக கிராஸ் பண்ணலாம். இப்போ பெரியவங்கன்னா ஓகே புரிஞ்சுக்கிறாங்க, இப்போ சின்ன பசங்களாம் பண்ணலாம்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்படி பார்த்தோம்னா இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பசங்க எல்லாம் சொல்லும்போது அவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இப்போ குழந்தைங்கன்னா ஓடி ஆடுற வயசுக்கு, இப்போ தியானம்னா கை கட்டிக்கிட்டு ஆடாமல் அசையும் அப்படியே உட்கார வைக்கணும், ஸ்டாச்சு மாதிரி உட்கார வைக்கணும், அது எப்படி பாசிபிள் அது ஆகுன்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க? குழந்தைகள்லாம் ஆல்ரெடி நேச்சுரலாக எனர்ஜி இருக்கும். எதுக்காக அப்படின்னா அவருக்கு இன்டென்சிட்டி ஆஃப் தாட்ஸ் ஜாஸ்தி இருக்காது. ஒரு சராசரி ஒரு 30 வயசு இருக்காங்க யாராச்சும் ஒருத்தருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 60 தாட்ஸ், செகண்டுக்கு 1 இல்லை 2 செகண்டுக்கு 1 அந்த மாதிரி இருந்தால் குழந்தைகள்லாம் அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். தே வில் பி இன் ப்ரெசன்ட் மூமெண்ட். நிகழ்காலத்தில் அதிகமாக இருப்பார். வீட்டில் ஏதோ நடந்திருக்கும், ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சண்டை போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க, அதெல்லாம் மறந்துடுவாங்க ஸ்கூலுக்கு போன உடனே. திரும்பி சாயந்தரம் அம்மா வருவாங்களோ அப்பா வருவாங்களோ அது எல்லாம் ஞாபகம் இருக்காது அவருக்கு. இப்போ இந்த நேரத்தில் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் நண்பன் இருப்பான், அவன் கூட விளையாடுறது தான் அவனுக்கு முக்கியம். அதாவது ஹைலி ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எனர்ஜி மெயின்டைன் ஆகிடும், சஸ்டெயின் ஆகிடும் அவருக்கு. அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் விளையாடும் போது விளையாடணும் அப்படின்னா அது விட்டுறணும். அவனு விளையாடாமல் அவனை கூப்பிட்டு வந்து உட்காரு மெடிடேஷன் பண்ண அப்படின்னா அவனுடைய மைண்ட் ஒத்துக்காது. ஸோ அதுக்காக குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, அவனுடைய தினசரி வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ண விடணும். முதல்ல விளையாடுற நேரத்தில் விளையாடணும், படிக்கிற நேரத்தில் படிக்கணும், தூங்குகிற நேரத்தில் தூங்கணும். எல்லாமே ஆனதுக்கப்புறம் ஒரு நேரம் வருது, அந்த நேரத்தில் உட்கார்ந்து தியானம் பண்ணுறீங்களா, நானும் பண்ணுறேன் உங்கள் கூடவே அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க. நீ மட்டும் பண்ண, நான் பண்ணல, நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க கூட
ஒரு நண்பனாக சொல்லணும். அது பேரண்ட்டாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், இல்லை ஆசிரியராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் குழந்தைக்கு தியானத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அவங்க கூட நாம் உட்கார்ந்து அவங்க செய்வாங்க. அதாவது நான் என்ன வயசு அப்படின்னா ஒரு 5 வயசுலேருந்து 8, 10 வயசில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸாம்பிளாக இன்னொருத்தர் யாரோ ஒன்று பண்ணி காமிச்சா அவர் பண்ணுவாங்க. அது யார் காமிக்கணும்? பேரண்ட்டு தான் காமிக்கணும். முதல்ல பேரண்ட்டு தான் தானே ஜாஸ்தியாக அவங்க கூட இருப்பார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாயோ தந்தையோ அவங்க கூட உட்காந்து நான் உட்கார வைப்பேன் மெடிடேஷனில், நீனும் உட்காரியா அப்படின்னு சொல்லி நாம் உட்கார்ந்தா நம்ம பார்த்து உட்காருவோம். சில குழந்தைகள் உட்கார மாட்டாங்க. நீ உட்காரு நான் உட்காரல அப்படின்னு. ஒரு 10 நாளோ 20 நாளோ ஒரு 6 மாதமோ 1 இயரோ நம்முடைய கன்சிஸ்டன்சி பார்த்து அவர் உட்காருவாங்க. ஸோ சொல்கிற முறை நல்லா இருக்கணும். அப்போது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது அவங்களுக்கு க்ரியேட் ஆகணும். சில ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகள் எல்லாமே இருப்பார். நிறைய சேட்டை பண்ணுவாங்க, நிறைய சத்தம் போடுவாங்க, நிறைய கலாட்டா பண்ணுவாங்க. அவங்கள எல்லாமே உட்காரணும் அப்படின்னா நாம் அமைதியாக சொல்லணும். சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உட்காருவார். இப்போ தியானத்துல ஏதாவது உணவு முறைன்னு அது ஏதாச்சும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கா? இல்ல எப்பவுமே சாதாரணமா இருக்க மாதிரி இருந்துட்டு நம்ம தியானம் பண்ணலாமா? அதாவது உடல் லேசாக இருக்கணும். எவ்வளோ லைட்டாக இருக்குமோ அவ்வளோ ஈஸியாக நம்முடைய உடல் அசையாமல் உட்கார முடியும். அதுவே ரொம்ப ஹெவி ஃபுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்முடைய உடலுக்கு தூக்கம் ஜாஸ்தி தேவைப்படும். அது தமோ குணம். ஜாஸ்தியாக சாப்பிட்டா தூக்கம்தான் வருது. இல்லை ஹெவியான ஃபுட்டு, அதாவது நான் வெஜிடேரியன் அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி எல்லாமே அது வாங்கிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிகமான எனர்ஜி வாங்குறதுக்கு இயல்பாக தூக்கம் வந்துடும். அதுக்காக லைட்டாக இருக்கணும் நம்முடைய டயட் எல்லாமே. ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது. நமக்கு தியானத்தில் நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னா நான் வெஜிடேரியனு, எக்ஸு, கார்லிக்கு, மஷ்ரூம்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்தால் நம்முடைய உடலுடைய இயல்பு பாசிட்டிவ்னஸ் கொண்டு வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு ஓட்டப்பானை மாதிரி இருக்கும். இது எல்லாமே சாப்பிடும்போது உங்கள் தியானத்தில் உட்கார்ந்த எனர்ஜி நிறைய வருது. ஆனால் இந்த நான்வெஜ்ஜு, எக்ஸு, காளான், பூண்டு இது எல்லாமே சாப்பிடும்போது எல்லாமே ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும் நம்முடைய உடலில். எனர்ஜி அப்படியே லீக் ஆகிடும். லீக் ஆக 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 நம்மளுக்கு ரிசல்ட் வராது. ரிசல்ட் கண்டிப்பாக வரணும் அப்படின்னா ஸ்டாப் ஆல் த நான் வெஜிடேரியன், எக்ஸு, காளான், பூண்டு இது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும். ஓன்லி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும். பிராணசக்தி என்பது நமக்கு கொடுக்கணும் உணவு. அந்த மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா நமக்கு ரிசல்ட் என்பது எதிர்பார்க்க முடியும். அது கொஞ்சம் தான் சாப்பிட்ணுமே. கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு தியானத்தில் உட்கார முடியல அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக் தான்.